வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். உங்களுடைய போர்ட்ஃபோலியோல எத்தனை ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்மால் கேப் ஃபண்ட் 1.4 lakh crore இன்ஃப்ளோ கடந்த 5 வருஷத்துல பார்த்திருக்கு. ஒரு பெரிய ரீசன் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த பீரியட்ல நடந்ததுனால தான். கடந்த 5 வருடமா ஸ்மால் கேப் ஃபண்ட் கேட்டகரி 28.96% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இது மீதி ஈக்விட்டி கேட்டகரி விட ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் ஃபோலியோஸ் பார்த்தோம்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் செகண்ட் மோஸ்ட் பாப்புலரா இருக்கு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் கேட்டகரியில முதலீட்டாளர்களுக்கு. இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறம் முதலீட்டாளர்கள் ரொம்பவே ட்ரானா இருக்காங்க இந்த ஃபண்ட்ஸ் பக்கத்துல. நிறைய மல்டிபிள் ஸ்மால் கேப் ஃபண்ட் அவங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட்க்கு ஒரு யூனிக் கேரக்டரிஸ்டிக் இருக்கு. லார்ஜ் கேப் ஃபண்ட் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப் ஃபண்ட் மேனேஜர்ஸ் யூஸ்வலா டாப் 100 லிஸ்டட் நிறுவனங்கள் அதோட பங்குகள்ல முதலீடு செய்வாங்க. மிட் கேப் வந்து மிட் சைஸ் நிறுவனமான 101ல இருந்து 250 ரேங்க்ல இருக்கிற மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி அதை சூஸ் பண்ணி முதலீடு செய்வாங்க. ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து 65% அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து 250க்கு அப்புறமா இருக்கிறதுல தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி அதுல தான் முதலீடு செய்யணும். ஆல்தோ பிஎஸ்சில 5000 நிறுவனங்கள் இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 750 to 1000 ஸ்டாக்ஸ்க்கு மேல போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி, அதுக்கப்புறம் டேட்டா லிமிடேஷன்னால. அதனால தான் நிறைய பேர் வந்து நீங்கள் மல்டிபிள் ஸ்மால் கேப் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாலும் போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் கொஞ்சம் லோவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் கேள்வி என்னன்னா, எத்தனை ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சிருக்கணும்? வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம காணொலியை மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல் விஷயம் ஸ்மால் கேப் ஃபண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஒரு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். செபி ரூல்ஸ் படி 65% டோட்டல் ஆசெட் ஸ்மால் கேப் நிறுவனங்கள்ல இருக்கணும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். செபி கேட்டகரைசேஷன் படி ரேங்க் 250க்கு அப்புறம் மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி இருக்கிற நிறுவனங்கள் ஸ்மால் கேப் நிறுவனங்கள். நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை ஹையர் ரிட்டர்ன்ஸ்க்காக பின்னாடியே போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஸ்மால் கேப் ஸ்பேஸ் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் பேனிக் ஆயிட்டு உடனே இன்வெஸ்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்துருவாங்க. அவங்க எல்லாம் ஹெவியா லாசஸ் தான் பார்த்திருப்பாங்க. எஸ்பெஷலா இந்த ஸ்மால் கேப்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் வந்து 2.5% இந்த வருஷம் கரெக்ஷன் வந்து பார்த்திருக்கு. இதனுடைய மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா ஸ்மால் கேப் ஃபண்ட் இன்ஃப்ளோ வந்து டிக்ளைன் ஆயிருக்கு கடந்த சில மாதங்களா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நிறைய முதலீட்டாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ ஆல்ரெடி நிறைய ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் போட்டிருக்கோம், எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமா இல்ல வேற ஃபண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிடலாமான்னு யோசிப்பாங்க. பட் இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். காமன் ஆர்குமெண்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட ஓவர்லாப் கம்மியா தான் இருக்கும். அதனால மல்டிபிள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. பட் உண்மையான கேள்வி எத்தனை ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஓகே அப்படிங்கிறது தான். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட லோ போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் அமங் டாப் 5 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட பார்த்தோம்னா கடந்த 5 வருடம் அப்புறம் 10 வருடத்துல பார்த்தோம்னா போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இந்த டாப் 5 பெர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸோட. சரிங்களா? நீங்க இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இந்த டாப் 5 ரொம்ப ரிலேட்டிவா லோவா தான் இருக்கு. எஸ்பெஷலா நம்ம எக்விட்டி ஃபண்ட் கேட்டகரிஸான ஃபிளெக்ஸி கேப், மல்டி கேப், லார்ஜ் கேப் கூட கம்பேர் பண்ணோம்னா. சரி, இப்போ எவ்வளவு போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இருக்கு இந்த ஃபண்ட்ஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னு பார்க்கலாம். இது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸா இருக்கு ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலா. இந்த கம்பேரிசன் வந்து எவ்வளவு டிஃபரெண்டா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து முதலீடு யுக்தியை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிய வைக்கும். ஸ்டாக் செலெக்ஷன் யூனிக்கா இருக்கும். லார்ஜா வந்து சேம் ஸ்டாக் தான் இருக்கும் அந்த இண்டெக்ஸ்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் டாப் 5 பெர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 பாத்தீங்கன்னா குவைட் லோவா தான் இருக்கு. இப்போ நீங்க யோசிப்பீங்க, நான் எப்படி இந்த 5 டாப் பெர்ஃபார்மிங் ஸ்மால் கேப் ஃபண்டோட என்ன மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிடலாமான்ட்டு. பட் என்ன நடக்கும் அந்த சமயத்துல தெரிஞ்சுக்கணும்ல. சிக்னிஃபிகன்ட் போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இருக்கும் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் கூடயா அப்படின்னு உங்களுக்கு யோசனை வரும். அதுவும் நம்ம பார்க்கணும்ல, அதை பார்க்கலாம். இந்த 5 ஃபண்டை நம்ம இண்டிவிஜுவலா பார்த்தோம்னா ஒருலையும் 29 to 88 ஸ்டாக்ஸ் இருக்கு. இதெல்லாம் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ்லயும் பார்ட்டா இருக்கு. இண்டிவிஜுவலா இது ஃபைன், பட் ஓவர்லாப் மேனேஜபிள் யோசிப்போம். தனியா பார்க்கும்போது இது ஓகே அப்படின்னு நம்ம யோசிப்போம், ஓவர்லாப் மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. பட் கம்பைன் பண்ணீங்க இந்த 5 போர்ட்ஃபோலியோனா ஓவர்லாப் வந்து 145 ஸ்டாக்ஸ் இருக்கு. அது இண்டெக்ஸ் டோட்டல் ஸ்டாக்ஸை விட ரொம்பவே அதிகமா இருக்கு. அதர் வேர்ட்ஸ்ல மல்டிபிள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து கான்சென்ட்ரேட்டடா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஸ்டடி வேல்யூ ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டடியில டாப் 5 பெஸ்ட் ரேட்டட் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் 2012ல செலக்ட் பண்ணிருக்காங்க. என்ன அசியூம் பண்ணிருக்காங்கன்னா, இன்வெஸ்டர் வந்து எஸ்ஐபி பிகினிங் ஆஃப் த நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 7 இயர் எஸ்ஐபி கால்குலேட் பண்ணிருக்காங்க. எஸ்ஐபி 2019 and 2020ல ஸ்டார்ட் ஆனது. 6 year of 5 year ஸ்டடி ரிட்டர்ன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. எப்படி இந்த நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன் அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத ஸ்டடி பண்ணி கம்பேர் பண்ணிருக்காங்க. எப்படி எஸ்ஐபி அவுட்கம்ஸ் டிஃபர் ஆகும், இன்வெஸ்டர் வந்து 5, 4, 3, 2, 1 இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1 பேஸ் ரேட்டட் ஃபண்ட் வரைக்கும். நம்ம இப்போ இந்த டேபிள் பார்த்தோம்னா
2 ஃபண்டுக்கு மேல இருந்துச்சு, இல்ல ஒரு இன்வெஸ்டர் 3 ஃபண்ட்ஸ் ஒரு ஈவன் 5 ஹோல்ட் பண்ணாலும் ரிட்டர்ன்ஸ்ல பெருசா டிஃபரன்ஸ் இல்லைன்னு பார்க்கலாம். மேஜர் அட்வான்டேஜ் இல்ல எல்லா ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுல. இன்ஃபேக்ட் இது ட்ராக்கிங், டாக்ஸேஷன், ஓவர் டைவர்சிஃபிகேஷன் இஷ்யூ தான் கொடுக்குது. எத்தனை ஸ்மால் கேப் ஃபண்ட் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னா எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 2 or 3 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல இருக்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட growth potential இந்த ஸ்மால் கேப் ஸ்பேஸை ரொம்ப ரிஸ்க் இல்லாம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம போர்ட்ஃபோலியோல. அதே சமயத்துல நம்மளோட ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல ஒரு பார்ட்டா தான் இருக்கணும். இது ஸ்மாலர் போர்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல அரௌண்ட் 20% வரும், ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸை அதிகம் பண்றதுக்காக. அதே சமயத்துல யங் முதலீட்டாளர்கள் லாங் டேர்ம் முதலீடுகள்ல ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அவங்க கோர் போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்க டைவர்சிஃபை பண்ணலாம் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்ல டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிலாசபிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபண்ட் வந்து growth oriented ஸ்ட்ராட்டஜியா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வேல்யூ ஓரியன்டட் அப்ரோச்சா இருப்பாங்க. மல்டிபிள் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு ஹை போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் இருக்கும். இப்போ பெனிஃபிட் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து சூஸ் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, செக்டர் பையர்ஸ், மேனேஜர் அப்ரோச் எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முதலீடு முடிவுகளை எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து ஒரு ஸ்டாக்லயே 2% அலோகேட் பண்ணுவாங்க. டாடா ஸ்மால் கேப் ஃபண்ட் 90% போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல தான் வச்சிருக்காங்க. ட்ரூ டு லேபிள் ஸ்மால் கேப் ஃபண்டா இருக்காங்க. சிமிலரா குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்து VLRT மாடல் ஃபாலோ பண்றாங்க. ரிலேட்டிவா ஹையர் அலோகேஷன் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வச்சிருக்காங்க, மார்க்கெட் கரெக்ஷன் அண்ட் டவுன் சைட் ரிஸ்க்னால. பட் உங்களுக்கு ரிஸ்க் டாலரன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அண்ட் ஏதோ ஒரு ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் இல்லைன்னா ஸ்டோரி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க மல்டிபிள் ஃபண்ட்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து அதிகமா வளர்ச்சி கொடுக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோல, பட் அதிகமா நிலையற்ற தன்மையும் ரிஸ்க்கும் சேர்ந்தே வரும். ஸோ பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்றது ரொம்பவே முக்கியம். டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 கேர்ஃபுல்லா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல காம்பினேஷன் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. பட் நிறைய ஃபண்ட்ஸ் வச்சிருந்தா ரிட்டர்ன்ஸ் அதிகமாகாது. இது உங்களோட போர்ட்ஃபோலியோ ஓவர்லாப் அதிகம் பண்ணும், காம்ப்ளெக்சிட்டியும் அதிகம் பண்ணும் சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு காணொலியில டிஸ்கஸ் பண்ண ரீசன்ஸை வச்சு நீங்க 1 இல்லைன்னா 2 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எதெல்லாம் உங்களுக்கு ஓகேயா இருக்கோ போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணிக்கலாம். முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் யுக்தி என்ன, காம்போசிஷன் என்னன்னு பாருங்க. குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டியை ஸ்மால் கேப் இன்வெஸ்டிங்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த காணொலி உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இன்னொரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.